இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கலாம், இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு இது எப்படி நடந்திருக்கலாம் என்ற ஒரு பேசிக் ஒன்று தானே, ஒரு அடிப்படை ஒன்று தானே. அந்த அடிப்படை என்னன்றதை நான் சொல்றேன். முதலாவது, இலங்கையினுடைய மத்திய வங்கியிலிருந்து அந்த திணைக்களம் இலங்கையினுடைய நிதி அமைச்சகத்துக்கு மாற்றப்பட்டதுதானே. மாற்றப்பட்ட நேரத்தில் ஒரு அரசாங்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய செயல்பாடுன்றது வெளிப்படையா அறிவிக்கப்பட்டாலும் அது எப்படி மாற்றப்படுது, என்ன மாதிரியான சிஸ்டங்கள் கொண்டு போகப்படுதுன்றது அரசாங்கத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பான அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அந்த விடயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாற்றப்படுற சம்பவம்ன்றது எப்படி ஹேக்கர்ஸுக்கு தெரிஞ்சன்றது இருக்கக்கூடிய முதலாவது கேள்வி. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அது பொதுவான செய்திகள்ல இருந்து அவர்கள் அறிஞ்சு கொண்டிருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய மெயில் எப்படி வரும்ன்றது எப்படி ஹேக்கர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சர்வரை அவர்கள் ஹேக் பண்ணினா அந்த சர்வர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே எடுக்கும் போது அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு எங்கட கம்ப்யூட்டரோ போனோ ஹேக் பண்ணப்பட்டுன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மாற்றங்களை வச்சுக்கொண்டு எங்களால கண்டுபிடிக்க முடியும், ஓகே இது ஹேக் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு ஹேக்கிங் அந்த சிஸ்டத்துக்குள்ள நடந்திருக்குன்னு சொன்னா அதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று, அந்த அளவுக்கு அட்வான்ஸா அந்த ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிருக்க முடியும். ரெண்டாவது, அந்த திணைக்களங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ஒரு நடவடிக்கைக்கு உதவி செய்திருக்க முடியும். யாராவது ஒருத்தர் இப்படிதான் எங்களுக்கு மெயில் வருதுன்ற அந்த ஃபார்மேட்டை அந்த ஹேக்கர்ஸுக்கு கொடுத்திருக்க முடியும். அதை வச்சுக்கொண்டு ஆஸ்திரேலியாவினுடைய நிதி நிறுவனம் எப்படி இவர்களுக்கு மெயில் அனுப்புறார்கள் அதையே கரெக்டா சரியா அதை டிசைன் பண்ணி இவர்கள் இங்க அனுப்பியிருப்பார்கள். இதுக்கிடையில இவர்களினுடைய தொடர்பாடல்கள் எப்படி நடக்குதுன்றத கட்டாயமா அந்த ஹேக்கர்ஸ் அவதானிச்சிருப்பார்கள். அதாவது அந்த ஹேக்கர்ஸ் அவதானிச்சிருப்பார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஹேக்கர்ஸுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உள்ள இருந்து அவதானிச்சு அவர்களுக்கு தகவல்களை கொடுத்திருப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த ஹேக்கர்ஸ் தாங்கள் பிளான் பண்ண மாதிரியே அந்த அக்கவுண்ட் நம்பரை மாத்தி இவர்களுக்கு அனுப்பி அந்த அக்கவுண்ட்டுக்கு அந்த காசை மாத்தி விட்டு இப்ப அந்த பணம், அதுவும் ஒரே அக்கவுண்ட்ல இல்ல, அந்த பணம் இப்ப பல வெளிநாட்டு நபர்களினுடைய வங்கி கணக்கிலக்கங்களுக்கு போயிருக்கிறதா, வேறு வேறையா பிரிச்சு வேறு வேற கணக்கிலக்கங்களுக்கு போயிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. சோ கட்டாயமா இந்த சம்பவம் அந்த திணைக்களங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் உதவி செய்யாம நடந்திருக்கும்ன்றது பெரிய ஒரு சந்தேகம் தான். அது நடந்திருக்குமான்றதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா கட்டாயமா உள்ள இருக்கக்கூடியவர்கள் உதவி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மிகப்பெரிய தொகைன்றபடியா நான் சொன்ன மாதிரி ஹேக் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஒட்டுமொத்தத்துல இந்த சம்பவத்தினுடைய முடிவுல, இந்த வீடியோட முடிவுல விசாரணை முடிக்கப்படுறதுக்கு முதல் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த சம்பவம் அந்த திணைக்களத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய உதவியோடு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 50% இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா இதை விட ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்து அதன் மூலமா அந்த பணம் காணாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.